பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். போன வாரம் இந்த மனசோர்வை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் அதே நம்ம தொடரும். ஏன்னா இந்த மனசோர்வு என்பது உலகமெங்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு ஏன் பிரச்சனையாக இருக்குன்னா, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? அது ரொம்ப பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது பாருங்க. ஏன் ஆண்டவர் என்ன இதுலேருந்து வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாரு? நான் இவ்வளோ மனசோர்வில் இருக்கிறேன்னு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுமே, ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு என்கிறார்? இந்த கேள்வி கிறிஸ்தவர்களுக்குள்ள பெருசாக இருக்கு பாருங்க. சில நேரத்தில் அதுவே அவர்களுக்கு பெரிய மனசோர்வாய் மாறி விடுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி எடுத்துங்க. எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறான் பாருங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவன் சாதாரண ஆள் கிடையாது. கர்த்தர் தாயின் கருவிலே அவனை தீர்க்கதரிசியாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி தேவனை குற்றம் சாட்டுறான் பாருங்க. என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீர் ஒரு பொய்யர், உம்முடைய வார்த்தையை என்னால் நம்ப முடியலன்னு அவர் மேல குற்றம் சாட்டுறான் பாருங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் ஊழியத்தில், எல்லாம் ஜனங்க அவனை வெறுக்கிறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, கேவலமா நடத்துறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வாலிப தீர்க்கதரிசி, தேவன் அவனை தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு கொண்டு வர்றாரு. அவனுடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள். கர்த்தர் அவனுக்கு என்ன வாக்கு பண்றாரு? நான் கூடவே இருக்கிறேன், உன்னை விடுவிக்கிறேன், இப்படியெல்லாம் வாக்கு பண்றாரு பாருங்க. ஸோ கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் வர்றான். ஆனா ஊழியத்தில் பலத்த எதிர்ப்பு, அவனை ரொம்ப காயப்படுத்துறாங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எரேமியா 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. கடைசியில் ஆண்டவரே திட்ட ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? நீர் பொய்யர், இப்படி வார்த்தையை நம்ப முடியல. அப்படிதான் சொல்றான் அவன். தமிழ்ல அந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்ல வார்த்தைகள் இருக்காது, ஆங்கில வார்த்தைகளை வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். உங்களுடைய வார்த்தையை நம்ப முடியல ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்றான் பாருங்க. அப்போ அவன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான் பாருங்க. அங்கதான் கர்த்தர் சொல்றாரு, அப்பா, நீ தீழ்ப்பானது என்று வெளியேற பெற்றது பிரித்தேடு, நீ என்னுடைய வாய் போல இருப்பாய். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? நான் உன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணி என் வாய் மாதிரி உன்னை வச்சிருக்கேன், ஒரு தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறேன். நீ என்னையே திட்டுற, என்னையே பொய்யன் என்று சொல்லுகிறாய், இதெல்லாம் மாத்திக்க அப்படின்ற. ஏன் ஆண்டவரே அவன் பொய்யன்னு சொல்றான்? ஏன்னா பிரச்சனை அந்த மாதிரி. அவர் அழைத்தார், இப்ப வேற யாருக்கிட்டையும் போய் முறையிட முடியாது, ஆகவே அவரையே திட்டுறான். அருமையானவர்களே, வாழ்க்கையில் இந்த மாதிரி டிப்ரெஷன் வரும்போது, பிரச்சனைகள் வந்து நம்ம அப்படியே மேற்கொள்ளும் போது என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல பாருங்க. இந்த நேரத்தில் அவர்கிட்டே சண்டை போடுறோம், நாம அவரே திட்ட ஆரம்பிக்கிறோம். அவர்கிட்ட சண்டை போடுறது ஓகே, ஆனால் அவரை திட்டக்கூடாது பாருங்க. ஏன்னா வேதம் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு சத்தியம் என்ன? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தீங்கு நினைக்கவே மாட்டார். பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, யாருக்குமே அவர் தீங்கு நினைப்பதே கிடையாது பாருங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஏன் உடனடியாக நீங்கள அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா? நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர், சர்வ வல்லமை கொண்டவர். அப்படி இருந்தும் அவர் ஏன் என்னை இன்னும் இதுல இருந்து விடுவிக்கல? அதுதான் நமக்குள்ள பெரிய பிரச்சனை. இதுதான் நம்ம இன்னும் மனசோர்வு அடைய வைக்கிறது. நிறைய கிறிஸ்தவர்கள் அதை புரிந்து கொள்றது கிடையாது. பிரச்சனைகளால மனசோர்வு ஒரு பக்கம் வருது. ஆனா எரேமியாவை போல சிலர் இருக்காங்க. என்ன? ஆண்டவர் கூட இருந்தும், ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதித்தும், அவரையும் உடைய வார்த்தையும் நான் விசுவாசித்தும், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இன்னும் தீராம இருக்கு? அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? இந்த கேள்வியை கேட்காத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. ஏன் ஆண்டவரே, வை லார்ட்? நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஆதங்கம் என்னன்னா, என் ஆண்டவர் கையால் ஆகாதவர் கிடையாது, வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாமே மாறிடும். அவர் அதட்டுனா புயல் நின்றுடும். அப்படி இருந்தும் ஏன் அதட்ட மாட்டேங்கிறாரு? அப்படி இருந்தும் ஏன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு? இந்த ஆதகம் வந்து கேள்வி மேல கேள்வியை எழும்பி நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் சாகடித்து கொண்டு இருக்கிறது. விடை தெரியாம தவிக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த ஒய் என்ற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க அந்த ஒய் அப்படின்னு கேள்வியை கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஒய் கேள்வியை கேட்காதீங்க. என்ன, நீங்களும் நானும் மட்டும் அந்த கேள்வியை கேட்கல, ஏறக்குறைய எல்லாருமே அந்த கேள்வியை கேட்குறாங்க.
ஒய் என்ற கேள்விக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 99.99% பதிலே வராது. அப்ப என்ன கேட்கறது? வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேளுங்க. அடுத்தது என்ன? ஆண்டவரே, இந்த பாதையில் நான் கடந்து போகிறேன், அடுத்தது எனக்காக நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இது ஏன் 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 நான் கேள்வி கேட்டு குமுறிட்டு இருக்க மாட்டேன். ஏன் இன்னும் இது நடக்கல, ஏன் இன்னும் கடன் அடையல, ஏன் இன்னும் வியாதியிலேருந்து வெளியே வரல, அப்படி கேட்க மாட்டேன். அடுத்தது என்ன? இதன் மூலமாக நீங்க எனக்கு என்ன சொல்ல வரீங்க? என்ன அடுத்து எங்க கொண்டு போக விரும்புறீங்க? இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. இந்த பிரச்சனையை தாண்டி சுலபமாய் நீங்க ஜெயித்து வெளியே வர அது உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.